வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது இயர்பட்ஸான போட் Airdopes 411 ANC தான் வந்து இருக்கு. ஸோ போட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து ஏஎன்சியோட ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் இஎன்எக்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 5000 ருபீஸ்னு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து 2000 ருபீஸ் தான். அப்புறம் நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். சரி, ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நைஃப்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், கையிலே வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நைஃப்பில் வந்து கட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், அப்படியே கேஸே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டைப் சி கேபிள், அப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேப்பர் மேனுவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அப்புறம் இது வந்து எஃப்ஏக்யூ கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீட்மி பிஃபோர்னு ஒரு கார்டு, அப்புறம் இது வந்து ஒரு பிராண்டிங் கார்டு, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாரண்டி கார்டு வந்து இருக்குது. அப்புறம் போட் ஸ்டிக்கருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இயர்பட்ஸுக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. இதோட ஹிஞ்சு கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக, நல்லா ஸ்டெடியாக, நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இந்த இயர்பட்ஸில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸோ ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் எனக்கு ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்படி கேஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க இந்த வேர்டிங்ஸ் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. மேபி இதை வந்து இவங்க கீழே வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் இருக்குனால பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து சுத்தமாக எந்த வித பிரச்சனையுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இதில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டோட இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை வந்து கேஸில் இருந்து வெளியே எடுத்த உடனே போதும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 150 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக இந்த டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரு கேஷுவல் கேமராக இருந்தால் உங்களுக்கு இந்த டிலே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. வேறஸ் நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜுமே இருக்குது, அதே சமயத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே வந்து இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்கோ இல்லை பேக்வர்ட் ட்ராக்கோ வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தான். சரி, ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து
ரைட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் வந்து ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் வேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா காலில் வந்து ஆன்சர் பண்ணோம், அப்படி இல்லைனா வந்து இன்கால் பண்ணிடும். 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறம் வந்து நம்ம நார்மலாக 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் ஆகும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி இல்லைனா வந்து நார்மல் மோட், அப்படி இல்லைனா டிரான்ஸ்பரன்சி மோட், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிடும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இதில் வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கனால கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். சரி, ஓகே, நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 441 ANC ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 17.5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான் சொல்லியாங்க. 20 ஹவர்ஸ்க்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பர்னு வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் 20 ஹவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது 5.5 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஎன்சி ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து 4.5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக பேட்டரி லைஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் பேட்டரி லைஃப் ஆவரேஜாக இருக்குது, ஆனால் இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்குது. இது போக நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் 1 ஹவர் வரைக்குமே வந்து ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட யூனிக் செல்லிங் பாயிண்டான அதோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. ஸோ இதே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் யூஸ் பண்ணி இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோட் பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த இயர்பட்ஸோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மேலே ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. சப்போஸ் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஸோ ஓகே, இது வந்து டீசெண்டாக வந்து இருந்துச்சு. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் டோன்ஸும் சரி ஹை டோன்ஸும் சரி அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஸோ சவுண்ட் செப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆடியோ குவாலிட்டி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸ் வந்து 2000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்துன்னு வந்து சொல்லலாம். என்ன இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து லோ லேட்டன்சி மோட் மட்டும் மிஸ் ஆகுது, அதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்காதீங்க. வேறஸ் நீங்கள் வந்து நார்மல் யூஸராக இருந்தால் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.